Peacemakers of Christo. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவ்வப்பொழுது நம்மளே கஷ்டத்தில் இருப்போம், காசு இல்லாமல் இருப்போம், இல்லை நோயில் இருப்போம், வேதனையில் இருப்போம், தோல்வியில் இருப்போம், முயற்சி எடுத்துட்டு இருப்போம். வாழ பல சிந்தனைகள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கையில இன்னொருத்தன் நம்ம வாழ்க்கைக்குள்ள வருவான். அவன் எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய மாட்டாயா, எனக்கு கொஞ்சம் சோறு கொடுக்க மாட்டாயா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க மாட்டாயா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டாயா, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாயா என்று அவன் நம்மள்ட்ட கேட்பான். அப்ப நம்ம அதை புறக்கணிக்கிற தருணங்கள் வரும். வேற என்ன பண்றது என்று சில பேர் போய் நிற்பாங்க. ஆனா போய் அந்த இடத்துல அவனுக்கு உதவி செய்யும் பொழுது கூட, இல்ல காசு கொடுக்கும் பொழுது கூட மனசு படபட படன்னு அடிச்சுட்டு இருக்கும். பயங்கரமான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுல இருந்து எப்படா வெளியே வரும், எப்படா நடக்கும். ஒருவேளை அம்மா அப்பா இருப்பாங்க, ரொம்ப புலம்பி போய் அப்படியே குழம்பி போயிருப்பாங்க. புள்ள அம்மா காசு கொடுமா, இப்பனே காசு இல்லாம இருக்கணும். காசு இல்லடா தம்பி, அதெல்லாம் எப்படிம்மா அப்படி என்று சொல்லி கோபப்படுவான். இருக்கிற 5 ரூபாயோ 10 ரூபாயோ அந்த அம்மா எடுத்து கொடுக்கும். எவ்வளவு வலி அந்த பிள்ளையை அனுபவிப்பாள், அந்த தாயானவள் எவ்வளவு வலியை அனுபவிப்பாள். இது போல வலிகள் ஏகப்பட்ட பேர் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். அனுதினமும் வலி மேலே வலி, கஷ்டம் மேலே கஷ்டம், நோய் மேலே நோய். இந்த காலு தான் வலிக்குதுன்னு நினைப்போம், அடுத்த காலும் வலிக்கும், இல்ல கையும் வலிக்கும், இல்ல நெஞ்சும் வலிக்கும். எத்தனை தடவை தாண்டா ஆஸ்பத்திரிக்கு போனோம் நினைப்ப. என்ன அடி மேல அடி, உடலெல்லாம் அடி, வாழ்க்கையெல்லாம் அடி, மனதெல்லாம் அடி, வாழ்க்கையில நொந்து போய் கிடக்கிறோம். இதுதான் மனித வாழ்க்கை. My dear friends, in our life sometimes we may be facing some problem, we may be in sadness, we may be grieving after something, we may be crying of something. At that moment someone will come, please help me. Already you don't have money, that person will come and ask you for money. You are already without anybody's support, he will come and ask for your support. You will not have any food and he will come and ask you for food. Sometimes the mother may not have money, she will be crying, I don't have money, I don't have money. Her child, her son and daughter will come and ask, Mommy, give me some money, I want to eat pani puri, or I want to eat something, I want to go to hotel. The mother will tell, no money pa, please, no money, this money is, I want this money. She may reply, but the son will not accept. The son will be adamant to get that money. And after all arguments, their mother, out of mercy, she gives that money also. The son goes and enjoys, the daughter goes and enjoys. How much suffering, how much pain the mother will have at that moment. Likewise, my dear friends, throughout our life we face pain after pain, suffering after suffering, failure after failure, problems after problems. We are not able to face all these problems. This side problem, that side problem, that side problem, this side problem, everywhere problem, and everybody bringing problem for me. What to do? I don't know. Likewise we see 2வது ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1-16 வரைக்கும் சமாரியா நகரம் முழுவதும் பஞ்சத்துல இருக்குது, கஷ்டத்துல இருக்கிறான். சாப்பாடே இல்ல, சோறு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த வேளையில ஆராம் ராஜா உள்ள வரான், படை வீரரோடு வருகிறான். ஜெகராம் என்றவன் அங்கு ராஜாவாக இருக்கிறான், சமாரிய நகரத்தை காக்கிற ஒரு ராஜா. அப்ப ஆராம் சமாரியா நாட்டை, சமாரியா நகரத்தை அவன் பிடித்துக் கொள்கிறான். ஏற்கனவே அவன் பஞ்சத்தில் இருக்கிறான்,
இவன் சோல்ஜரோட வந்து படை வீரர்களோட வந்து அந்த நாட்டை, காஞ்சி போன நாட்டை, நகரத்தை அவன் கைப்பற்றுகிறான். அப்ப எலிசா ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்கள் இப்பொழுதே ஓடட்டும், இப்பொழுதே ஓடட்டும் என்று ஜெபிக்கிறார். தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் எத்தனையோ பேர் ஓடி வந்தாங்க அவர்களை கொல்லுவதற்காக, அந்த இஸ்ராயல் மக்களை கொல்லுவதற்காக. சமாரியா நாடு நகரம் முழுவதும் அரேமியன் படை வீரர்களால தாக்கப்பட்ட பொழுது எலிசா ஜெபித்த ஒரு ஜெபத்தின் நிமித்தம் ஓடியே போனார்கள், பறந்து போனார்கள், நிக்கவே இல்லை. ஏன் தான் ஓடுனா, எப்படிதான் ஓடுறானே தெரியாம ஓடுறான். கடவுளுடைய சக்தி அவ்வளவு வல்லமையாக இருந்தது. அங்கிருந்த சமாரிய நகர மக்கள் அனைவருக்கும் அங்கு சாப்பாடு கிடைக்கிறது. அங்கு இருந்த பசியோடு இருந்த எல்லா மக்களுக்கும் சாப்பாடை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த அராமியன் நபர்கள் அனைவரும் பயந்து கொண்டு ஓடி போகிறார்கள். ஏனென்றால் கடவுளுடைய சத்தம் அவ்வளவு பெரிய சத்தம். கடவுளுடைய சத்தம், பிள்ளைகளே நல்லா கவனிங்க, கடவுளுடைய சத்தம் அவ்வளவு பெரிய சத்தம். அது வந்துருச்சுன்னா நம்மளால் நிக்கவே முடியாது. மனுஷன் எல்லாம் உடைஞ்சு போயிடுவான். அப்படியே இருக்கிற இடத்துலயே ஹார்ட் அட்டாக் சல்லுன்னு அடிச்சிடும். அவ்வளவு பெரிய சத்தம் ஆண்டவருடைய சத்தம். தெய்வ பிள்ளைகளே, my dear children of God, Aramean army conquered the land of Samaria. The whole land was in famine. They did not have food. They were already suffering. Now these people were starting to persecute them. The Samaria people did not know what to do. Now Prophet Elisha prophesies, the Lord will fight for us. The Lord will fight. The Lord's sound came. No army. The Lord's sound came. They heard the voice of the Lord. They fled from the camp. They fled from the army camp. They ran away because God's voice was such. இன்று உன்னையும் எத்தனையோ பேர் துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். Many may be persecuting you. You may be suffering a lot. Don't worry. Already you are having problem. Now you pray to the Lord. You will be rescued. You will be saved. You will see victory. You will see victory. Victorious life you will have. My dear children, don't worry. The enemy will run away. How he came, he will run away. The poverty will run away. The failure will run away. The sickness will run away. The problem will run away. The debt will run away. The income will come. You will get your overflowing income. The Lord will bless you. The Lord will bless you. The Satan will run away. Why you are worrying? Tell me why you are worrying. Have faith in the Lord. Have faith in the Lord. The sound of the Lord is greater than the enemy's voice. The Lord's sound will destroy every enemy. My dear children, don't worry. கடவுளுடைய சத்தம் இருந்தால் போதும். எதிரி ஓடியே போவான், அகன்று ஓடுவான், எரிஞ்சு போவான். தெய்வ பிள்ளைகளே, எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? சோகத்திற்காகவா, இல்ல காசுக்காகவா, இல்ல பணத்துக்காகவா, வருமானத்துக்காகவா, தொழிலுக்காகவா, எதுக்கு? பிள்ளைக்காகவா, இல்லை வயிற்றுக்காகவா, எதற்கு கவலைப்படுகிறாய்? ஒரே நிமிஷத்துல ஆண்டவர் அழிச்சு போடுவார், அழிச்சு போடுவார். எல்லாத்தையும் ஒன்றை கொண்டு வருவார். கவலைப்படாதே. உன் தேவன் வாழ்கிறார், நம் தேவன் வாழ்கிறார், நம்மில் வாழ்கிறார், எனக்குள்ளாய் வாழ்கிறார், உனக்குள்ளாய் வாழ்கிறார். அவரை நம்பு, விசுவாசி. ஜெய் ஜெய். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். சாதிக்கிற ஒரே குறிக்கோள் உனக்குள்ளாய் இருக்க வேண்டும். கடவுள் வெற்றி, கடவுள் வெற்றி. God victory, God victory, God victory. Don't be diverted. Don't be diverted. நீ சதறி போவாதே, உன் மைண்ட சதற அடிக்காதே. கடவுளை நம்பு. கடவுள் வெற்றி, கடவுள் வெற்றி, கடவுள் வெற்றி. இது மட்டும் இருந்தால் நீ வாழ்க்கையில ஜெயிப்பாய், நீ சாதிப்பாய். மகனே மகளே, கவலைப்படாதே. You will do a greater things in your life. Don't worry about anything. God bless you. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை
திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார் உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.